175 ரன் வெறும் 80 பால்ல 218.75 ஸ்ட்ரைக் ரேட் 50 ஓவர் கேம்ல நார்மல் ஒன் டே இன்டர்நேஷனல் நடக்கல. அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல 14 வயசு பையன் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அவன் பேர் தான் வைபவ் சூரியவன்ஷி. இந்த பையன் போன வருஷமே ஐபிஎல்ல கிளின்னு போட்டு எல்லாத்தையும் கிழிச்சிருப்பான். அதோட கண்டினியூஷனா ஏசியா கப்லயும் செஞ்சுரி அடிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணான். அண்ட் இப்போ வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்திருக்கான். அதற்கு முன்னாடி மேட்ச்ல செமிஃபைனல்லையும் அதை கரெக்டா பண்ணிருப்பான். அந்த ஐபிஎல்ல விளையாடுறத பார்த்துட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து பெரிய கேம்லாம் அவன் சரியா விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்ட்ல எடுத்துட்டு கரெக்டா வின் பண்ணி கொடுத்திருக்கான் வேர்ல்ட் கப்ல. எனக்கு இந்த பையனோட மைண்ட் செட்டை பார்க்கும்போது தான் அற்புதமா இருக்கு. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் 90s கேம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் 30-35 வயசுக்குள்ள ரிட்டையர் ஆயிருவாங்க. அண்ட் 2010க்கு அப்புறம் ஃபிட்னஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் யோயோ டெஸ்ட்லாம் பிசிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிட்டா இருந்து 40 வயசுக்கு அப்புறம் கூட விளையாடுறாங்க நிறைய பேர். எனக்கு அப்போ ஒரு கேள்வி வந்தது, ஏன் சின்ன பசங்க இதே ஃபிட்னஸ் வச்சுட்டு 15 வயசுலயே வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா? அதுக்கான ஆன்சரா தான் நான் வைபவ் பாக்குறேன். ஒரு ஜென்ரேஷனையே மாத்துறான் அந்த பையன். 11 வயசுல 12 வயசுல இருக்கவங்க எல்லாம் இவனை தான் இன்ஸ்பிரேஷனா நிச்சயமா பாப்பாங்க. இவனோட பேட்டிங் டைப் வந்து டிஸ்ட்ரக்டிவா இருக்கு. டிஸ்ட்ரக்டிவ்னா அடிச்சு தும்சம் பண்றது, பயமே இல்ல அவனுக்கு. யோசிச்சு பாருங்க, 13 வயசு 14 வயசுல இன்டர்நேஷனல் பவுலர்ஸை ஃபேஸ் பண்றான், கொஞ்சம் கூட பயம் இல்ல. அப்போ அதை அவன் மைண்டுக்குள்ள போட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டான். நான் எவன் வந்தாலும் அடிப்பேன், பேனிக்கே கிடையாது. அவன் ஃபோக்கஸ் பண்றதே சீக்கிரமா 4s and 6s. இந்த மேட்ச்ல 15 4 15 6 மேசிவ். ஸோ இப்போ மைண்ட் செட் இந்த பையனுக்கு அற்புதமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு அடுத்து தான் பிசிக்கல். இந்தியன் டீமுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா வரதுக்கு ஐசிஐசிஐ ரூல் வச்சிருக்காங்க, 15 வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மென்டலி அண்ட் பிசிக்கலி ஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஆல்ரெடி எல்லாமே இவனுக்கு தகுதி தான். இந்த மார்ச் வந்தா 15 இயர்ஸ் ஆகுது, நிச்சயமா இந்தியன் டீமுக்கு வந்துருவான். இதுல இன்னொரு விஷயம், கிரெடிட் யாருக்கு போகும்னா ராஜஸ்தான் ராயல் டீமுக்கு. ஏன்னா 2008 நான் பாத்துட்டு வரேன், யங் டேலண்ட்லாம் வந்து நர்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஜடேஜா இருக்கட்டும், சஞ்சு சாம்சங் இருக்கட்டும், யாஷ்வி ஜெய்ஸ்வால், இப்போ வைபவ். எப்படி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தெரியல. 13 வயசுல ஒருத்தவங்க டேலண்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு அவங்களோட மென்டார்ஷிப் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இவங்க இதை பிக் பண்ணலனா இந்நேரம் இவன் வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ளே வந்துருக்க மாட்டான். கிரெடிட் சோல்லி கோஸ் டு தெம். அற்புதமான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல். பட் ஒன்னே இந்த பையன் கிட்ட பாக்குறது, ஸ்கோரிங் எல்லாமே கரெக்டா இருக்கு, கோவப்படுறான். அந்த ஆங்கர் வந்து தொடர்ந்துச்சுன்னா அவனோட கேமை டிஸ்ட்ரக்டிவா மாத்திரும் அண்ட் அவனோட போர்ட்ரேலும் மாத்திரும். எங்க இருக்கும்போது மைண்ட் செட்டை இன்னும் பீஸ்ஃபுல்லா வச்சிருந்தானா அற்புதமான ஒரு இன்ஸ்பிரேஷனா அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான். அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம். அதை வந்து ஆஸ்திரேலியன்ஸ்லாம் வந்து அற்புதமா அந்த மைண்ட் கேம் விளையாடுவாங்க ஸ்லெட்ஜிங் மூலியமா. ஒரு கீப்பர் இருந்துட்டு இவனை அசிங்கமா பேசிட்டே இருக்கான், பேட் வேர்ட்ஸ்ல பேசிட்டே இருக்கானா இவன் இன்னும் டென்ஷன் ஆவான். கரெக்டா இல்லையா? டென்ஷன் ஆகி 2 6 அடிச்சு இன்னொரு 6க்கும் போவான், அங்க அவுட் ஆயிடுவான். அப்ப அதுதான் அவங்க விரும்புவாங்க. அப்ப பவுலிங் போட்டு இவனை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு மைண்ட் கேம்குள்ள போயிருவாங்க. ஸோ அது ரொம்ப தப்பா போயிடும். ஸோ அப்போ ஆங்கரை வந்து கண்ட்ரோல் த ஆங்கர். அண்ட் அதுக்கு வந்து நிச்சயமா சச்சினை வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். ஏன்னா சச்சினுக்கு அவ்வளோ ஸ்லெஜிங் நடந்தது ஆஸ்திரேலியாவில், பட் ஸ்டில் ஹி ஓவர்கம் எவ்ரிதிங். அண்ட் அதை பார்த்தானா சக்சஸ்ஃபுல் கரியர், ஹி வில் பிரேக் ஆல் த ரெக்கார்ட்ஸ். குறிப்பா ஒரு டிட்பிட் சொல்றேன், அண்டர் 19 வேர்ல்ட் கப் நான் 2008 பார்த்துட்டு இருக்கேன். யாரெல்லாம் ஃபைனல்ல செஞ்சுரி அடிக்கிறாங்களோ அவங்கலாம் உங்க கண்ட்ரிக்கு டெபியூ பண்ணதே கிடையாது. ஆனா அந்த ரெக்கார்டை வைபவ் பிரேக் பண்ணுவான்.